மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீடியோ போடுறோம். இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு. இது வந்து திருச்சி ஸ்டைலு. ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் மம்மி ஊர் ஸ்டைலில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் அரைச்சி வைக்கிற குழம்புலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் திருச்சி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முட்டை குழம்பு சொல்லி தர போகிறேன். இது வந்து வேக வச்சு போட போகிறதுல உடச்சி விட்ட போகிறது செம்ம ருசியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு சட்டி. இது எங்கள் மம்மியோட ரொம்ப ஃபேவரட்டான சட்டி. அதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது மாதிரி செய்வீங்களா எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் எப்படி முட்டை குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலாக புளிக்குழம்பு மாதிரி வைப்போம், மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைப்போம். ஸோ குருமா பண்ணி அதில் வந்து முட்டை வேக வச்சு அதை உடச்சி விட்டதை பார்த்துருப்பீங்க. இது வந்து மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய். ஸோ புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே அப்படியே அது மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். திடீர்னு மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு என்ன மாதிரியே உங்களுக்கு ஆசையானதுன்னா கடைக்கு போனீங்கன்னா 10 ரூபாய் முட்டையை வாங்கி டபக்குன்னு இந்த குழம்பு வச்சிடலாம். அம்புட்டு ருசியாக இருக்கும். ஓகே, நல்லெண்ணெய் வந்து சூடானக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கூட வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து சூடு இருக்குல்ல உடம்புல, அதெல்லாம் தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால புளிக்குழம்பு வந்து காரமா நம்ம வந்து அதிக காரம் சேர்ப்போம் புளிக்குழம்பு. அதனால அது சூட்டை தணிக்கிறதுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்க்கிறோம். அது நல்லா குளிர்ச்சி. இப்ப இது பொரியட்டும். இப்ப இந்த கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சக்கப்புறம் கருவேப்பிலையும் 2 கீரைல பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு பூண்டு. பூண்டு எனக்கு கொஞ்சம் நிறையாவே பிடிக்கும், அதனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. தோல் சீவுன ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். தோல் எடுத்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். சாம்பார் வெங்காயம் கூட சொல்லுவாங்க. மீன் குழம்பு அதுக்கெலாம் வந்து நம்ம புளிக்குழம்புக்கெலாம் இந்த வெங்காயம் தான் போடுவோம். போட்டால் நல்லா இருக்கும், போடுவோம். எனக்கு இதுக்கும் பலேவாக இருக்கும், சாப்பிட்டு டக்கராக இருக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ மம்மியோட ஸ்டைலில் வந்து கொங்குநாடு ஸ்டைலில் வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து வணக்கி அரைப்போம். ஆனால் அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எப்பவும் வந்து அதான் ரொம்ப நல்லா இருக்கும். பட் எப்பவும் ஒரே மாதிரி சமைக்கிறத விட இது மாதிரி சமைக்கிறது இது ஒரு வகையான டேஸ்ட்டு தான். ஸோ வணக்கி அரைக்காம எல்லாத்தையும் வந்து ராவாவே வணக்கி அப்படியே சாப்பிடுறது, அரைக்காம. ஸோ நாங்கள் இப்போ கம்மி பாப்புலேஷன் தான் இருக்கோம். எங்க வரைக்கும் வந்து இப்படி வச்சா கட்டுப்படி ஆகும். ஒருவேளை நிறைய ஃபேமிலியா இருந்தா அரைச்சு வச்சாதான் நிறைய குழம்பு வைக்க முடியும். இந்த நான் வந்து தேங்காய், சோம்பு, தக்காளி, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, கரெக்டுண்ணா, சோம்பு, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, அது கூட வந்து தக்காளி 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அரைச்சு வச்சுட்டேன். ஓகேவா? ஏன்னா தக்காளி வந்து நல்லா புளிப்பு தன்மை நிறையா கிடைக்கும் அரைக்கிறப்ப. ஸோ புளிக்குழம்புனால கொஞ்சம் இன்னும் புளிப்பாக இருக்கணுன்ற இதுக்காக தக்காளி வந்து அரைச்சிட்டேன். அந்த தோலெல்லாம் தனியாக நீங்கள் நறுக்கி போடுறப்ப அதெல்லாம் வேஸ்ட்டில் தானே போகுது. அரைச்சி போட்டால் எல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிடுல, அந்த லாஜிக் தான். இப்போ நல்லா வெங்காயம் வந்து வணங்கிடுச்சா, இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2:3. ஸோ இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், இந்த ரேஷியோவில் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நான் தண்ணி ஊற்றலை, தேங்காய் ஊற்றி இருந்தாலும். ஏன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து வணங்கட்டும், அப்புறம் தேங்காவும் கொஞ்சம் கழிச்சு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்றதுனால அப்படி வச்சுருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஸோ ஆல்ரெடி மிளகா வேற இருக்கு, அதனால காரம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக அப்பீடைசிங்காக இருக்கு. இப்போ இதில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். நாங்கள் வழக்கமாக கல்லுப்பு தான் போடுறோங்க. அதுதான் என்ன சொல்றது, நல்லதும் கூட சொல்றாங்க.
ஏன்னா இந்த சால்ட் எல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ்க்கு உள்ளாக்கப்படுது. ஆர்ப்பாட்டம் இல்லாத நல்ல ஒரு உப்பு, கல்லுப்பு, அதான் ருசியும் கொடுக்கும். அதனால அதை போட்டு கிளறோம். இப்போ வந்து இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. மீன் வயல் பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதானே மேடம்? இருக்கு சார். என்ன இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதை நல்லா வேக விடணும். நல்லா வெந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். ஸோ ஒரு 2 minutes வேகட்டும் குழம்பு. மீனுக்கு பதிலாக முட்டையை போட்டணும். ஆமாம், முட்டை அளவுக்கு வேகமாக மீனும் வெந்துடும். ஸோ சேம் டு சேம் தான், முட்டை மீன் தான் வித்தியாசம். பட் குழம்பு டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த குழம்புல இப்போ முட்டை சேர்க்கணும். அது வந்து குழம்புல உடையாம திருப்பணும். இதுதான் கடைசி ரிஸ்க் ஃபேக்டர். இல்லைன்னா குழம்பெல்லாம் முட்டையாயிடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் நல்லா கொதிச்சுட்டு இருக்கா குழம்பு. அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். அப்போ கொதிக்கிறது கொஞ்சம் தணிஞ்சிரும். ஓகேவா? சிம் பண்ணிடணும் ஃபுல்லா. இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். 4 முட்டை நான் சேர்க்குறேன். கரெக்டாக எங்கே முட்டை போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, நான் 4 கார்னர் 4 இதுலேயும் ஓரத்துலேயும் போட்டுக்கிறேன். ஸோ அங்கே ஒன்று போட்டேன்னா இங்கே ஒன்று போடுறேன்னா சிம்மில் தான் இருக்கணும் இந்த டைமில். கரெக்டாக ஒரே ஏரியாக்குள்ளே முட்டை ஃபுல்லாக உழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே உடைச்சா இங்கே எல்லாமே விழணும். இப்படியே இப்படி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணுறது அது மாதிரி கிடையாது. ஓடும் மிஸ்டேக் உள்ள போகாம பாத்துக்கோங்க. குழம்புல இருந்து முட்டை எட்டி பாக்குது. இனிமே எட்டி பாக்கும் இன்னும் வெந்தக்கப்புறம். இதுக்கு மேல குழம்பு வந்து கிளறக்கூடாது. இது வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். இதுக்கு மேல நோ டச். ஒரு டச் பண்ணீங்கன்னா குழம்பே வேஸ்டா போயிடும். ஸோ இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 4 minutes வச்சுக்கோங்க. 4 minutes கழிச்சு இதை வந்து திருப்பி போடணும். ஓகேவா? அப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகும். இந்த மஞ்சக்கரு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கரெக்டாக குக் பண்ணுவேன். இந்த முட்டை குழம்பு மஞ்சக்கரு உடையாது. ஹாஃப் பாயில் மாதிரி ஃபுல்லாக வேக வச்சு போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபுல்லாக அதுக்குள்ளே வெந்து கிடக்கும். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க. சிம்மில் தான் இருக்கணும். அப்படியே அதை மூடி வச்சிடலாம். ஏன்னா கொதிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து முட்டையெல்லாம் கலைஞ்சிரும். ரொம்ப லேசாக தானே இருக்கும். அதனால வந்து சிம்மில் வச்சு தான் மூடி வைக்கணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 minutes ஆச்சு. எந்த இடத்துல முட்டை போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இப்படி உடையாமல் எடுத்து இப்படி திருப்பிடணும். ஓகேவா? அவுட் சைட்லேருந்து சட்டியோட அவுட் சைட்லேருந்து எடுக்கணுங்க. அப்படியே திருப்பிடணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த சைட் நான் கேமராவையும் பிடிச்சிட்டு இதையும் ஃபோனையும் பிடிச்சிட்டு இதையும் திருப்பிகிட்ருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு 2 minutes வேகணும். அவ்வளோதான். 5 minutesல குழம்பு தயாராகிடும். சரசு செய்யவே ஒரு கம ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். இங்கே பாருங்கள், உண்மையே நீங்கள் இந்த முட்டையை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. ஸ்மெல்லும் அப்படி தான் வருது. நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த முட்டையை முதல்ல பார்ப்போம். இங்கே பாருங்கள், அப்பா முட்டை அப்படியே ஜம்முன்னு வெந்துருக்கு. அந்த உருண்டை அப்படியே ஃபுல் பாயில் வந்து முட்டை வந்து இந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கிறதா பெரிய விஷயம். இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்களாமா. சூப்பராக இருக்குது பார்க்கவே. தான் முட்டை முதல்ல டேஸ்ட் வந்தாங்க. இப்போல்லாம் சாப்பிட்டா வந்து இப்போ நான் வந்து ஜென்ரலாக என்ன தெரியுமா யோசிச்சிருக்கேன், நான்வெஜ் வந்து சிக்கன் சாப்பிட வேணாம்னு கம்பல்சரி நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் பிசைஞ்சு இந்த முட்டையை கொஞ்சம் உடச்சிக்கிட்டேன். சாப்பாட்டில் கொஞ்சம் பேர் சுட இருக்குது முட்டை குழம்பு. அதனால் வந்து சூடாக தான் இருக்குது. அதனால் அப்படி உருண்டி தான் சாப்பிடுவாங்க. எப்பயும் போல் தரமான ஒரு மீன் முட்டை குழம்பு வேறு லெவலில் இருந்துச்சு. முட்டை குழம்பு சின்ன வெங்காயம் போட்டதுனால நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அந்த கிரைண்டிங் வருது. அதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இறங்கியிருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ்ஷு. பட்ஜெட்டட் மீன் குழம்புனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி வீடியோஸ் நாங்கள் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறக்காம மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until it's me, Vijay. This is Prasadya Vijay. வீடியோ எடுத்துட்டு இருக்குது சரஸ்வதி விஜய். டேக் கேர். பசிக்குது சாப்பிட போறேன்.